ஓம் ஈஸ்வரா என்பது நமது உயிர் நமக்குள் நின்று ஓ என்று ஜீவனாக இயங்கிக் கொண்டுள்ளது. அதே சமயம் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ என்று நம் உடலாக சிருஷ்டித்து விடுகின்றது. நாம் ஓம் பிரம்மம் ஆக ஓம் என்று நமக்குள் இயங்கி ஈசனாக இயக்குவது நமது உயிர். ஆக நாம் இவ்வாறு பல கோடி சரீரங்களிலிருந்து எடுத்துக்கொண்ட இந்த உணர்வு குணங்களுக்கு அனைத்துக்கும் நமது உயிரே குரு. ஆகவே ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போது நமது உயிரை ஈசனாக மதித்து நம் உயிரை நமக்குள் குருவாக இயக்குகிறது என்ற நிலையை மனதில் எண்ணி, ஈசன் என்பது நமக்குள் இயக்கும் நம் உயிரை. ஆகவே நமது உயிர் ஈசனாக இயங்கி அந்த உணர்வின் சத்தை உடலான சிவமாக மாற்றுகின்றது. ஆக நம்ம உடல் சிவம். காரண காரியங்களுக்காக இத்தகைய பெயர்களை வைத்துள்ளார். ஆக ஒவ்வொரு காரணத்திற்கும் உயிர் இயக்குகிறது என்றால் அதன காரண பெயர் தான் ஈசன் என்றும், அதே சமயத்தில் அந்த இயக்கப்படும் போது அது இயங்கிக் கொண்டே இருப்பதை ஓ ஜீவன் உள்ளது, நாம் எதை எண்ணுகின்றோமோ அது ஜீவன் உள்ளதாக மாற்றுகின்றது. ஆக மாற்றி என்று வரப்படும் போது உடலாக மாறுகின்றது. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். நமது உயிரை ஈசன் என்றும் நமது உடலை சிவம் என்றும் காரணப்பேர் வைத்து அறிந்து கொள்வதற்கும், நம் உடலுக்குள் இருந்து இயக்குவதை ஓ என்றும் அந்த உணர்வின் சத்தை என்றாகும்போது ஓம் என்ற பிரணவம். இன்று கோயில்களில் ஓம் என்ற எழுத்தை போட்டு அங்கே அந்த எழுத்தை போட்டு காண்பித்திருப்பார்கள். அதனுடைய பொருள், இப்ப இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற நிலையில் காவியங்களாக தீட்டியுள்ளார்கள். அப்ப நான் எந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்கும் போது ஆம் ஏங்கே இந்த உணர்வின் சத்தை நம்ம உயிர் ஓ என்று ஜீவனாக்கி நம் உடலை என்று உடலாகும். ஆக சூட்சமத்தில் நடக்கும் இந்த உணர்வின் எண்ணங்களை அந்த தெய்வத்திற்கு பேர் வைக்கப்படும் போது அதே குணத்தை நாம் எண்ணி இயங்குவோம் என்றால் நமது உயிர் நாம் சுவாசிப்பதை ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலுடன் இணைத்துக் கொள்கின்றது. ஆக அதே சமயம் தெய்வத்தின் மேல் போட்டிருக்கும் அந்த மலரை எண்ணும் போது அந்த மலரில் எந்த மனம் வருகின்றதோ அந்த மலரின் மனம் நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கும் போது அந்த மலரின் மனத்தை நாம் நுகர்ந்து அது நம் உடல்ல அந்த நறுமணமாக வர வேண்டும் என்று எண்ணச் செய்வதற்குத்தான் அங்க மலரை போடுவது. தெய்வத்திற்கு முன் கனியை போடும்போது அந்த கனியை நாம் எப்படி சுவையாக இருக்கின்றதோ அதே போல என் சொல்லில் அந்த இனிமை தர வேண்டும் என்று எண்ணத்தை பதிவு செய்ய வேண்டும். என் சொல்லை ஏவர்கள் கேட்கின்றனரோ அவர்களுக்கு என் சொல்லை கேட்பது அனைவரும் கனி போன்று இனிமையான நிலைகள் அவர் வாழ்க்கையில் அடைய வேண்டும். இந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் என்று எண்ணும் போது ஓ என்று ஜீவனாக்கி அந்த மலரின் மனமாக நமக்குள் சிவமாக்குகின்றது. அதே சமயத்தில் என்னை பார்ப்பவருக்கெல்லாம் இந்த மலரின் மனம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணத்தால் எண்ணும் போது அப்போ நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் சத்து அவர் கேட்கும் என்ற உணர்வுகளிலும் அந்த மகிழ்ச்சி ஊட்டும். இதை போல ஒருவரை நாம் கோபப்பட்டு நாம் பார்ப்போம் என்றால் அது ஓம் என்று ஜீவனாக்கி நம்ம ஜீவனாக்கி விடுகின்றது நமது உயிர். அப்ப அந்த கோபமான உணர்வு நமக்குள் பதிவாக போகும்போது என்று அது சிறுக 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 அது விளைந்து ஒரு மிளகாய் விதையை நாம் எப்படி ஒரு நிலத்தில் பதிவு செய்யும் போது அந்த மிளகாய் விதையில் உள்ள கார உணர்ச்சிகள் புவியின் ஈர்ப்பால்
காட்டில் இருக்கும் தான் தாய்மரமான அந்த மிளகாய் செடியிலிருந்து வெளிப்படுவதை அது நுகர்ந்து அதனின் உணர்வின் தன்மை கொண்டு மிளகாய் செடியாக விளைந்து பின் தன் சத்தின் தன்மையை விளைந்த பின் தன் இனமான மிளகாயை உருவாக்குகின்றது. இதை போல நாம் ஒரு மனிதனின் நிலைகளை ஒரு கோபப்பட்டு கோபமாக பேசுவோரை நாம் உற்று பார்த்தால் அவர் உடலிருந்து ஒருவனை கெடுத்து விட வேண்டும் என்று சாபமிடும் நிலையும் கோபமாக கொடூர நிலைகள் பேசும் உணர்வும் என்ன அலைகள் வெளிப்படுகின்றது. அதை நாம் உற்று நோக்குமை என்றால் அவர் உடலிருந்து வரக்கூடிய அந்த சாப வினையோ கோப வினையோ அந்த உணர்வுகளை நாம் சுவாசித்த பின் நம் உயிரிலே பட்டு அவன் கோபிக்கின்றான் என்று அறிகின்றோம். அதே சமயத்தில் ஒருத்தன் சாபமிடுவதை பார்க்கப்படும்போது சாபமிடுகின்றான் என்று நாம் அறிகின்றோம். அதே மாதிரி இப்போ ஒருவன் பாலிலே நஞ்சை ஊற்றிக்கிறான். அதே சமயத்தில் அந்த நஞ்சின் தன்மை நாம சும்மா வச்சிருக்கோம், காத்துல பழந்து இந்த நஞ்சு இந்த அடுத்த பால்ல விழுந்தா என்னாகும்? அதே இன்னைக்கு ஊத்தின பால்ல இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும், இது ஊத்தலை தவறி இதுல உழுகுது என்றாலும் இதே நஞ்சுதான் இதிலையும் வேலை செய்யும். இதே போலதான் ஒரு மனிதன் ஒருவனை சாபமிடும் போது உற்று பார்த்தால் அவன் எதையெல்லாம் கெட வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அந்த உணர்வுகள் அவர்களுக்குள் ஒருத்தருக்கொருத்தர் இவன் அவனை சாபமிடுவதும் அவன் இவனை சாபமிடுமாத இருப்பினும் நாமோ வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைகளும் அவர் உடலிருந்து வெளிப்படுவதை நாம் கேட்டு அறிகின்றோம். ஆனால் சாபம் இடுகிறான் என்று அறிந்தாலும் அவன் உடலில் சாபமான உணர்வுகள் விளைந்தது நமக்குள் வித்தாக பட்டு விடுகின்றது. அப்போ நம்மளை அவன் பேசவில்லை என்று நாம் நினைத்து போகவும் முடியாது. ஒரு விதையை வயலில் தூவுகின்றோம், அடுத்த வயலில் வேறொரு பொருளை போட்டுள்ளார்கள். ஆனால் நாம் தூவும் விதை காற்றிலே படர்ந்து அடுத்த வயலிலே பட்டால் எப்படி இது முளைத்து விடுகின்றதோ இதை போல ஒரு மனிதனின் உடலில் எந்த ஒரு கோபத்தினையோ அல்லது சாபமான உணர்வு வெளியெடுக்கும் அது ஒரு வித்தாகி விடுகின்றது. அவன் சாப உணர்வுகள் நாம் கேட்டறியும் போது நமக்குள் அது வித்தாக விளைந்து முதல்ல விளையும் போது ஒன்றும் தெரியாது. ஆக அது விளைந்து தன் இனமான வித்தை அது வளரச் செய்து விட்டால் அதனுடைய சக்தி அதிகமாகி விடுகின்றது. ஒரு செடி முளைத்து விட்டால் அதுல பல வித்துகள் வருகின்றது. மீண்டும் அந்த ஒரு செடியில் உள்ள பல வித்துகள் மீண்டும் பட்டால் அது ஊர் பூராமே பரவத் தொடங்கி விடுகின்றது. இப்போ பல கோடி அதாவது ஒரு பல சத்துக்களை பாதாமி மற்றவர்களை போட்டு ஒரு துளி விஷம் பட்டால் அந்த பால் உள்ள சக்தியும் சேர்த்துக்கொண்ட பாதாமி சக்தியும் இழக்க செய்து விடுகின்றது. அதே போல நாம் அந்த பாலை நாம் பருகுவோம் என்றால் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை இது அழித்து விடுகின்றது. இதை போலதான் ஒரு மனிதன் சாபமிட்டு ஒருவன் கெட வேண்டும் என்று சொன்னதை நாம் கண்கொண்டு பார்ப்போம் என்றால் அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் வித்தாகி அது விளையத் தொடங்கிவிடும். சிறிது காலம் போனால் அவன் சாபமிடும் மாதிரியே நாம் சாதாரண ஒரு பையன் சொன்னபடி கேட்கலன்னா தொலைஞ்சு போன ஏண்டா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த சாபம் நாமளே விடுவோம். ஆக அந்த எண்ணங்கள் எண்ணி அந்த சாபமிடும் நிலைகள் நமக்குள் வர வர அவன் எப்படி கெட்டு போக வேண்டும் என்று அவன் சொன்னானோ சாபமிட்டானோ நாம வேடிக்கை பார்த்த உணர்வுகளையும் இது விளைஞ்சு அடுத்தவனை நாம் இதே சாபமிடுவதும் அதே சாபமான அலையில் நமக்குள் விளைவதும் அது விளைய விளைய நமக்குள் அவன் சாபமிட்ட முறைப்படி கைகால் முடங்குவதோ அல்லது கண்கள் தெரியாம போவதோ அது குடும்பத்தில் சிக்கலாவதோ நாம தொழில்கள் முடமாவதோ இதுகளெல்லாம் இந்த சாப அலையும் தொடர்பாக வருவதுதான். ஆனால் நாம் தவறு செய்யவில்லை, வேடிக்கை பார்க்கின்றோம், அதன் வழி நமக்குள் வந்து விடுகின்றோம். இதை போல நாம் வெளியிலே செல்லும் போது காத்துல கலந்துள்ள தூசி நம்ம மேல் பட்டு விடுகின்றது. அந்த தூசியிலே ஒரு பக்கம் மிளகாய் அரைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் போகும் பாதையில் காத்துடன் கலந்து நாம் போகும் பாதையில் அந்த மிளகா செடியின் அந்த மிளகா
தூள்நிலை நிலைகள் காத்தோட கலந்து மேல்பட்டால் காந்துகின்றது. அதே சமயத்தில் ஒரு விஷத்தின் தன்மை அந்த பக்கம் வேக வைக்கிறான் என்று ஆவியாக வெளிவருகின்றது. அது காத்தோட கலந்து வரும்போது நாம் ரோட்ல போகும்போது அதை சுவாசித்து விட்டால் நம்ம மயக்கமே வந்து கீழே விழுந்து விடுகின்றோம். இதே போல உலகில் நம்மை எரியாத எத்தனையோ நிகழ்ச்சிகள் வருகின்றது. அதை நாம் பார்க்கவில்லை என்றாலும் நம்மை அறியாத நம்முள் சென்று நம்மை இயக்குகின்றது. ஒரு சமயம் ஒரு விஷத்தின் தன்மையை நாம் நுகர்ந்து விட்டால் அப்போது மயக்கம் அடைந்து விடுகின்றோம். பின் அது நாம் இரத்தத்துடன் கலந்த பின் அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தும் கிட்னிக்கு வரப்பும் போது அந்த கிட்னி சீராக இயங்காது விட்டால் நாம் உடல்ல இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நிலை இழக்கப்படும் போது உடல்ல பூராமே நோய்கள் வேகமாக பரவி இந்த உடலை சீக்கிரம் அழித்து விடுகின்றோம். நாம் எப்பயோ மயக்கமா வந்தது என்று எண்ணுகின்றோம். ஆனால் காத்திலே பறந்து வந்த எங்கோ யாரோ எதை செய்தார், அந்த நஞ்சின் தன்மை நமக்குள் வரும்போது இப்படி ஆகிவிடுகின்றது. இன்று போபாலில் நாம் எடுத்துக்கொண்டால் இன்று பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயார் செய்யும் ஒரு தொழிற்சாலையில் அது ஏதோ ஒரு வகையில் அதுல கேஸாக போறது மற்ற சரக்கோடு சேர்த்து 2.5 கலக்க இடுகை செய்கின்றனர். ஆனால் அதுல இவன் அளவுகோல் படி வெளியிலே செல்லும் போது ஒரு பக்கம் கசிவாகிவிட்டது. அப்போ போபாலுடைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இந்த காற்று எந்த பக்கம் அடித்து செல்லுகின்றதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மாடு மனிதர்கள் எல்லாமே இறக்கின்றார். இவன் மற்ற மருந்துகளில் கலக்கப்படும் போது துகள்கள் கொஞ்சூண்டு ஆகின்றது, அதுக்குள் அடங்கி இருக்கின்றது. மீண்டும் அதை காத்திலே தூவப்படும் போது அதில் உள்ள சத்து அப்போது அந்த செடியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொண்டு விடுகின்றது. பின் இந்த காற்றின் நிலைகள் கொண்டு இதில் உள்ள அந்த விஷத்தன்மையை ஆவியாக மாறிவிடுகின்றது. அந்த ஆவியாக மாறினால் எங்கே போகின்றது என்றால், இப்ப சூரியனின் காந்த சக்தி அது வெப்பம் காந்தம் விஷம் இது மூன்றும் அது அலைகளாக வருகின்றது. அப்போ அந்த செடியில் தாக்கப்படும் போது இந்த வெப்பம் அந்த செடியில் இருக்கக்கூடிய நிலையை ஆவியாக மாற்றுது. அதே சமயம் இன்னொரு வெப்ப காந்தம் வரும்போது இது ஆவியாக வருவதை அது இழுத்துக் கொள்ளுகின்றது. ஆக செடியில வெப்பம் தாக்கப்படும் போது அதில் உள்ள பூச்சி இறந்து விட்டது. அதே சமயம் இது தாக்குதலால் ஆவியாக வெளிவந்தது. அது மற்றொரு இந்த வெப்பகாந்தம் சுவாசித்து தனக்குள் கவர்ந்து அலைகளாக படரச்சு. இப்போ ஓர் செடியிலிருந்து வரக்கூடிய ஓர் விஷசெடி விஷசத்தை இதே போல சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்ட என்றால் ஓர் விஷமான அந்த செடியில் விளைந்த வித்து மற்றொரு பக்கம் ஊனும் போது அந்த எந்த விஷச்செடி இது வெளிப்படுத்துகின்றதோ அந்த விஷத்தை அது கவர்ந்து அது விஷச்செடியாக வளர்கின்றது. இதை போலதான் நாம் செயற்கையில் செய்யப்பட்ட இந்த விஷமான துகள்களை பூச்சியை கொன்றாலும் அதை போல கலந்து வரக்கூடிய இந்த விஷத்தின் தன்மை நுகரப்படும் போது நமக்குள் ஜீவ அணுவாக விளைந்து அது விஷ கிருமியாக நமக்குள் உருவாகின்றது. இப்போது நாம் எப்படி பூச்சிகளை கொள்ளுகின்றோமோ அது இறந்து விடுகின்றது. அதே சமயம் அந்த பூச்சி வெளியிட்ட அந்த முட்டையில் இதே விஷத்தன்மை பாய்ஞ்ச பின் அந்த முட்டை மீண்டும் அதிலிருந்து குஞ்சு தோன்றும் போது அந்த கருவுக்குள் இந்த விஷம் கலந்து இந்த விஷத்தை தாங்கும் பூச்சியாக வெளிவருகிறது. அதே இனப்பூச்சி. இதை போல நம் உடலில் இத்தகைய விஷத்தன்மைகள் வெளியிலே விஞ்ஞான அறிவால் பரப்பப்பட்ட இந்த உணர்வுகள் நாம் மற்ற தாவர இனத்துடன் கலந்து விடுகின்றது, காற்றிலும் கலந்து விடுகின்றது. இப்ப தாவர இன சத்தை நாம் உணவாக உட்கொள்ளும் போது கத்திரிக்காயிலிருந்து எல்லா காய்கறிகளும் பூச்சி அடிக்காத கிடையாது. திராட்சை பழத்திலிருந்து எல்லாத்திலையுமே இந்த விஷத்தன்மைகள் அதை படர்ந்த பின் நாம் உணவாக உட்கொள்ளும் போது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது.
அப்ப அந்த ஜீவ அணு எவ்வாறு தனக்குள் இந்த விஷத்தின் தன்னை வளர்த்துக் கொண்டதோ அது நம்முள் நின்று இந்த விஷங்கள் எங்கே இருந்தாலும் அது சுவாசிக்கும். தன்னை வளர்த்துக் கொள்ள அது வைங்க அது சுவாசிக்கும் போது தன் என குஞ்சுகளை அதிகமாக பெருக்கும். இப்ப நம்ம தசைகளும் நல்லா இருக்கும். அது இருந்த இடத்தில் இந்த விஷத்தை பரப்பி அதனுடன் வளர்த்துக் கொண்டு அந்த தன் விஷத்தை உணவாக உட்கொள்ளும். நமக்கும் இந்த உடம்புல வேதனை வலி தெரியும். இப்ப கேன்சர் என்ற நோய் எல்லாம் இருக்கின்றதே, இது போல நாம் விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு மனிதன் மிகவும் வேதனையிட்டு சாபமிட்டாலும் கேட்டிருந்த உணர்வுகளில் இந்த சாபவித்து அது வேதனை என்ற நிலைகள் பதிவாகி விடுகின்றது. அதே சமயம் அந்த சாபமிட்டு இவன் இப்படித்தான் போக வேண்டும் என்று சொல்லும் போது அந்த உணர்வுகள் ஜீவாணுவாகி அந்த மனிதன் எதையெல்லாம் பேசினாலும் அந்த உணர்வுகள் எடுத்து நமக்கு ஜீவாணு அந்த வாக்கை இங்கே நிறைவேற்றி கொண்டே இருக்கும். நாம் தவறு செய்யவே இல்லை, வேடிக்கை பார்த்தது நாம் எது பண்ண உடனே இந்த மாதிரி செய்கின்றோம். இதே போல ஒருவன் வேதனையாந்து எனக்கு மோசம் செய்தானே பாவி என்று வெளியிடும் போது இந்த விஷயத்தின் தன்னை கேட்டுள்ள நிலைகள் உன் கண் குருடாய் போயிடுமே என்று சொன்னால் போதும். அந்த உணர்வின் தன்னை அவன் கண்ணிலே பார்க்கப்படும் முதலில் ஈர்த்து சொல்வதற்கு முன் நாம் மற்றதை எடுத்து உணர்த்தும் ஜங்ஷன் உள்ளுக்க கருவழியில் இணைப்பிற்கு அதனை பற்றுவிட்டால் அது சிறுக சிறுக நமக்குள் தெளிவான படம் தெரியாதபடி கண்ணை குருடாக்கி கொண்டிருக்கும். சரியாக சீராக தெரியாது. இப்ப 100% பேருக்கு கண் தெரிகிற மாதிரி இருக்கும். மீண்டும் இந்த கண்களில் வேதனை வரும், திரைமறைவு வந்து கொண்டிருக்கும். அது இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆக பண்டைய காலங்களில் 90 வயசு 100 வயசுகள் இருந்திருக்கிறார்கள். கண் சீராக தான் தெரிந்துள்ளது. இன்று 100 வயசு கோயவன் இருக்கின்றார் என்றால் நாம் இப்போ கண்ணாடி போடாமலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நஞ்சினை எதிர்க்கும் சக்தி கொண்டவர்கள் அவர்கள். ஆக அவர் காலத்தில் ஏதோ சந்தர்ப்பத்தால் நஞ்சு வென்றிடும் சக்தி அவருக்குள் இருந்தால் அந்த நஞ்சு இவருக்குள் ஒன்றும் பாதிக்காத நிலைகள் ஏற்பட்டது. இதை போன்றுதான் நாம் தவறு செய்யாமலேயே காற்றில் கலந்துள்ள இந்த சக்திகள் நாம் செடியின் நிலையில் தூவுகின்றனர் விஞ்ஞான அறிவு கொண்டு. அந்த செடியுடன் கலந்து இந்த விஷத்தன்மையான அந்த உணவு நாம் உட்கொண்ட பின் இந்த விஷத்தின் தன்மையை நமக்குள் கலந்து கொள்வதும் கலந்து கொண்ட பின் நாம் விஷத்தை குடித்தால் எவ்வளவு மறதி ஆகின்றதோ மயக்கமாகின்றது. ஆக நாம் தெளிந்த மனங்கள் வருவதில்லை. இதை போன்று நாம் அந்த உணவுக்குள் சென்ற இந்த நஞ்சின் தன்மை அது ஜீவ அணுவாக மாறிய பின் அந்த விஷத்தையே சாப்பிடுகின்றது. ஏனென்றால் ஒரு பூச்சி முதலில் சொன்ன மாதிரி ஒரு பூச்சி முட்டையிட்டு இருக்கும். அந்த பூச்சியினுடைய நிலைகள் முட்டையிட்ட நிலைகள் இந்த விஷத்துவலை காட்டிய பின் பூச்சி இறந்து விடுகின்றது. அந்த பூச்சியின் முட்டைக்குள் மேல் தோடு கவர்ந்திருக்கின்றது. இந்த விஷம் அது ஊடுருவி அந்த முட்டைக்குள் அது மேல் பகுதி பட்ட பின் அதில் இருக்கக்கூடிய உணர்வின் தன்மை இதிலிருந்து வரக்கூடிய ஆவின் தன்மை அந்த பூச்சிக்குள் இணைத்து இதுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ளும் நிலை வருகின்றது. முட்டைக்குள் இருக்கும் அந்த இறை பூச்சி உருவாக்கும் அந்த உயிரினம் இருக்கு. இதே போல நாம் தூவும் பூச்சி மருந்துகள் தாவர இனத்துடன் கலந்து நாம் கத்திரிக்காயிலோ நெல்லிலையோ அல்லது எல்லா வகையிலும் நாம் அந்த பூச்சி மருந்துகளை திராட்சை பழம் சாப்பிட்டாலும் இருக்கும், மாம்பழம் இருந்தாலும் அதில் இருக்கதான் செய்கின்றோம். அதனுடன் கலந்து நாம் உணவுடன் கலக்கப்படும் போது அதை கலந்த பின் விஷம் கொண்ட அணுவாக நமக்குள் மாற்றுகின்றது. பின் அதை ஜீவனுவாக மாற்றிய பின் அதனுடைய மலத்தை நமக்குள் வெளியே வரும்போது நம்ம தசையெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் கைகால் கடுகடுகடுன்னு இருக்குது, கண் வலிக்கின்றது, தலை வலிக்கின்றது, நெஞ்சு வலிக்கின்றது, விறகு வலிக்கின்றது, வெளி நுழைகள் அந்த இதான வலிக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம். இதையெல்லாம் நாம் தவறு செய்யாமலே நம்ம உணவுக்குள் இது கலந்து மனிதனுடைய நிலைகளை சிந்தனை குறைக்க செய்து அடிக்கடி வேதனை என்ற உணர்வுகளை சுவாசித்து தன் உடலுக்குள் இந்த வேதனையை அனுபவிக்கும் நிலை வருகின்றது இந்த நஞ்சால். இதை போல நஞ்சின் தன்மை அதிகமாகி உணர்வின் தன்மை அதிகமாகிவிட்டால் இந்த உணர்வுகள் விளைந்து அது சிறுக சிறுக கேன்சராக முளைக்க தொடங்கி விடுகின்றது. நமக்குள் இருக்கும் ஜீவாணு இதை போல அதிகமான விஷத்தின் தன்மை நுகர்ந்து விட்டால்
அது தனக்குள் விஷத்தை வளர்த்துக் கொள்ளும் நிலை வரும்போது இந்த விஷத்தை கண்டு தன் அருகில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய அணுக்களும் மடிந்து விடுகின்றது. பின் இதனுடைய இனப்பெருக்கம் ஆகி வந்தோடனே இது புத்து என்று சொல்வார்கள். எப்படி தனக்குள் உணர்வின் தன்மை சேர்த்துக் கொண்ட பின் தன் இனத்தின் தன்மை பெருகி பெருகி மற்றதுக்கு இடம் இல்லாத அதை கலைத்துக் கொண்டே போகும். இதனால்தான் இங்கே விஞ்ஞான அடிப்படை கேன்சர் என்றால் இது வந்துவிட்டால் உடனே அவங்கள மனிதனை முடிவாக்கி மற்றதெல்லாம் கெடுத்து விடும் என்று கேன்சர் என்று பெயர் வைக்கின்றார்கள். நாம் தமிழ் முறைப்படி இதற்கு பேர் புத்துநோய் என்று பெயர் வைக்கின்றார். புத்து எப்படி தனக்குள் பல கண்களாக அது விளைகின்றதோ இதை போல தன்னுடைய இனங்கள் பெருகி பெருகி நாம தசைகள் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் கொண்டு கொண்டு இது சாப்பிட்டு தன் மலத்தை வெளியிடப்படும் போது இது மற்ற நல்ல அணுக்களின் நிலைகள் எல்லாம் கொண்டு விட்டு தன் இடத்தை பரப்பிக் கொண்டே போகும். அதே சமயத்தில் அந்த விஷத்தின் தன்மை எவ்வளவோ இதே போல கொடூர தன்மைகள் விளைகின்றது. நாம் தவறு செய்யவில்லை. ஆக விஞ்ஞான அறிவால் மனிதனுக்காக எத்தனையோ வசதிகள் செய்து இன்னைக்கு உணவு வேண்டும், பூச்சியை கொன்றால்தான் அந்த உணவு கிடைக்கின்றது. இந்த பூச்சிகள் எங்கிருந்து உருவாகுது? எப்போதும் ஓர் உயிரணு ஒரு செடியிலிருந்து தனக்குள் அது நுகர்ந்து அந்த மனத்தை இது உயிரணு நுகர்ந்த பின் அந்த உணர்வின் சக்தி ஜீவணுவாக மாற்றுகின்றது உயிர். ஆக அந்த உயிருடன் ஒன்றி இப்ப எந்த விசைச்செடியின் தன்மையை இது நுகர்ந்ததோ அந்த விசைச்செடியை தான் தன் இனத்தை கொண்டு அது உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆக இந்த விசைச்செடியில் உருவான ஒரு புழு விஷமற்ற ஒரு செடியில் இந்த உணவை போய் உட்கொள்வதில்லை. ஏனென்றால் அந்த விஷத்தின் உணர்வுகள் கொண்டுதான் அந்த புழு உருவானது. இதை போல அது எந்தெந்த தாவர இனங்களை உணவாக உட்கொள்ளுகின்றதோ மோர் விஷமான ஒரு புள்ளின் ஒரு உயிரணு விஷச்செடியில் இருந்து அது உணவாக உட்கொண்டு அந்த புழு உருவாகிவிட்டால் மற்றது விஷமற்ற நிலைகள் வரும். இதை போல நுகரப்படும் போது அதே உணவின் தன்மை தனக்குள் அணுக்களாகி இந்த விஷமான நிறைவு கொண்டு அஞ்சியே உள்ளுக்கு அந்த அணுக்கள் விளை. பின் அந்த ஜீவ அணுக்கள் ஒன்று கொண்டு போகும்போது இங்க பழி 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 ரெண்டு நம்ம உடல்ல மின்னும். இப்போ நாம் மிளகாய் வாயில போட்டா என்று அலர்கின்றோம். மிளகாயில் ஒரு புழு விழுந்து அந்த மிளகாயை உள்ளுக்கு நின்று கண் இருக்குது, காது இருக்குது, அது உணவாக உட்கொள்ளுகின்றது. இதை போல தாவர இனங்களை உருவாக்கி உணர்வின் சத்து இதான் ஒன்னான அந்த உணர்வின் சத்து கொண்டு மற்ற உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்தாலும் ஆனால் மனிதனான பின் அதனின் உணர்வின் அணுக்கள் ஜீவ அணுக்களாக மாற்றும் நிலை வந்து விடுகின்றது. இப்ப சூரியன் எவ்வாறு தன் ஒளியின் சுடராக மாற்றும் போது அதிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் மற்ற பொருளோடு இணைத்த பின் எதை தன்னுடன் இணைத்ததோ அதனின் வலுவாக இயக்குகின்றதோ இதை போல நமது உயிர் எந்தெந்த உணர்வுகளை நாம் நினைக்கின்றோமோ அது நம் உடலுக்குள் ஜீவணுவாக மாற்றி அதனின் மலம் நம் சரீரமாக மாறுகின்றது. பின் நாம் ஒவ்வொரு தாவர இனத்தை நாம் உணவாக உட்கொண்டு அந்த உணர்வின் எண்ணங்களாக நாம் பேசுகின்றோம். இப்ப மிளகாய் சாப்பிட்டோன்னு அலறோம். அதே சமயத்தில் ஒரு வேப்பம் குழந்தை சாப்பிட்டோம்னா ஓன்னு ஒமட்டல் வருகின்றது. ஆக இதை போல நாம் ஒவ்வொரு பொருளை சாப்பிடும் போது அந்த குணத்திற்கு தக்க நாம் வாய் அசைவும் அந்த உணர்வின் நாதங்கள் வருவது போன்று நமக்குள் இந்த மனிதனாக நாம் விளைய வைத்து இந்த உணர்வின் எண்ணங்கள் எதுவோ அது சொல்லாக வரும்போது ஒருத்தர் கேட்டார் என்றால் கோபமாக சொல்லும் போது அங்க மேலே நாம் கேட்கும் போதே நம்மளுக்குள் இந்த கார உணர்ச்சிகளை தூண்டி எதிர்த்து சண்டைக்கு வர வைக்கின்றது. இதை போன்றுதான் நாம் பிரிதோர் உடல்ல விளைந்த இந்த உணர்வுகள் அந்த எண்ணங்களாக மாறி வெளிவரும்போது கேட்போர் உணர்வுகளையும் இது உண்டச் செய்கின்றது. பின் அவர்கள் என்னென்ன உணர்வுகளை சொன்னார்களோ அந்த உணர்வுகளை தூண்டி தான் உணவாக எடுத்து அந்த ஜீவ அணுக்கள் விளைய தொடங்கி விடுகின்றது.
இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தப்பு செய்யாமலே எப்படி எல்லாம் வருகிறது. விஞ்ஞான அறிவால் மனிதனை காக்க வேண்டும் என்றாலும் இந்த விஷத்துவை கொண்டு நாம் உணவாக உட்கொண்டாலும் அதிலும் இந்த நஞ்சு கலந்து நமக்குள் இத்தகைய நோய்களை விளைவிக்கின்றது. இப்ப பெரும்பகுதி பார்த்தோம்னா கண் புற்று, சிரசில் புற்று, மூளை புற்று, காது புற்று. காதுல அடிக்கடி நாம் கேட்கும்போது காது புற்றுன்னு வரும். குடல் புற்று, இருதய புற்று, எலும்பு புற்று. இப்படி எதன் நிலைகள் இந்த உணர்வுகள் படுகின்றதோ அந்த நஞ்சு கொண்ட உணர்வின் தன்னை புற்றுநோயாக மாற்றுகின்றது. ஆக இந்த உயிர் நாம் ஒரு நெருப்பை போன்றது. ஒரு நெருப்பினை வைத்து அதிலே பாத்திரத்தில் வைத்து எந்த பொருளை நாம் போடுகின்றோமோ அந்த பொருளின் மனமே வரும். அதை சுவைத்தால் அதனுடைய சுவையே இருக்கும். இதை போன்றுதான் நமது உயிரின் தன்மை எவ்வாறு இருப்பினும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ நமது உயிர் அதை இயக்கியே காட்டும். நாம் எதை எண்ணுகின்றோமோ அதைவே கண் வழி கொண்டு நாம் பார்க்க செய்யும். இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காதவனா இருந்தா அவங்க பார்த்த உடனே அதே உணர்வு நமக்குள் எடுத்து முறைச்சுதான் பார்க்க சொல்லும். அதே சமயத்தில் ஒருத்தன் நமது நண்பன் வருகிறான் என்றால் அவன் உடல் இருக்கிறத பார்த்த உடனே மகிழ்ச்சியாகி வாங்க வாங்க வாங்கன்னு அந்த அரவணைக்கு முதல்ல பிடிக்காதவனை பார்த்து போட்டு அதே உணர்வின் தன்னை கோபமா இருந்த உடனே இந்த வெறுப்பினன் வாங்க அப்படின்னு இந்த கோப உணர்வோட தான் பார்க்க சொல்லும். ஏது கோபமா இருக்கு, அயோக்கிய பேனுக்கு எனக்கு மோசமா பேசினானே அவனை போகும்போது பார்த்தேன்னு எனக்கு கோபம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லும். ஆக நாம நல்லவர்களை பார்த்தாலும் முன்னாடி கோபப்பட்டவர்களை பார்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் வந்து விடுகின்றது. அதே சமயம் நாம் நல்லவர்களை பார்த்துட்டு போனாலும் கோபப்பட்டவர் பார்த்தோன்னே நல்ல மாவு போட்டிருந்தாலும் இனிப்பு போட்டிருந்தாலும் அந்த காரத்தை போட்டாச்சுன்னா அந்த காரம் கலந்த இனிப்பு தான் இருக்கும். இதை போல நாம் எதை எண்ணுகின்றோமோ நமது உயிர் அதைத்தான் செய்யும். நாம் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று கண்ணன் சொல்றது. அந்த கண்ணன் யாரு? நமது கண் தான்.